வணக்கம். குருவருள் ஜோதிடத்துக்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நம்ம இப்போ 6ஆம் தேதி பிறந்தவருடைய பலனை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. 6ஆம் தேதி பிறந்துட்டா வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிப்பாங்க வாழ்க்கையை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் 6ஆம் தேதிக்காரர்கள் தான். அவங்க தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்க. அதிர்ஷ்டமுடைய, செல்வாக்குடைய, சுகமுடைய எல்லாமே எங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் மட்டும் இவருக்கு நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா எல்லாமே தானாக கிடைக்குங்க. இவர்கள் எந்த கஷ்டப்படுத்தலை, தானாக கிடைக்கும். சரிங்க. அடுத்ததாக வாழ்க்கையில் 6ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்பயுமே கிடைத்த பயன்படுத்திக்குவாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க, தங்களையே கவர்ச்சியாக இருப்பாங்க. அப்படியே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடலை கவர்ச்சியாக வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக இருக்கும், முகம் பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் கோட்டை நீட்டாக பண்ணுவாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. மற்றவர்கள் தங்களை கவரும்படியாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் 6ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்கள் மற்றவர்களை நேசிப்பார்கள். வேறு யாராவது கொஞ்சம் இவங்களோட அழகாக இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்கள நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி கண்ணாடியை மாற்றக்கூடிய நபர்களாக கூட இருப்பார்கள். கண்ணாடி பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் அடிக்கடி கண்ணாடியை மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரே கண்ணாடியை பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு சிலர் ஒரு கண்ணாடி வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருப்பாங்கல்ல, இவங்க அப்படி வச்சுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 5 மாதம் 6 மாதத்தில் அந்த கண்ணாடியை மாற்றிட்டு வேறு கண்ணாடி எடுத்துருவாங்க. அதோட அட்வான்ஸாக வரக்கூடிய கண்ணாடியை எடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இவர்கள் எப்பயுமே பொருள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருளை அடிக்கடி மாற்றிட்டு இருப்பாங்க. 6ஆம் தேதி பிறந்தவர்கள் வீட்டில் அலங்கார பொருட்களை நிறைய வாங்கி வைத்து கொள்வார்கள். ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறது, டிவி மேலே வைக்கிறது, மேலே லைட்டெல்லாம் தொங்குறது, அங்கங்கே அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனால் நிறையா வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஷோ பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே 6ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் வாங்கி அடிக்கடி அதை வைப்பார்கள். அழகுபடுத்தி கொள்வார்கள் வீட்டை. கடவுள் பக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. இவர்கள் பியூட்டி பார்லர், ஆண்கள் அழகு நிலையம் வைத்திருப்பார்கள். அதிகமான நபர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுவாங்க, அல்லது இவங்களுடைய தொடர்பில் இவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பிடிக்கும். இந்த மலையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சீன்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த 6ஆம் பாவம் தான். அப்போ இந்த 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்குங்க. அந்த மாதிரி இவங்களை பார்த்திங்கன்னா தன்னை விளம்பரம் செய்து கொள்வார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விளம்பரம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள்.